வணக்கம் நேயர்களே. எங்களில் பலருக்கு சில வேளைகளில் கைகால்கள் மரத்து போவது போல் இருக்கலாம். தூக்க முடியாமல் கடினப்படலாம். வேலைகள் செய்கின்ற பொழுது வலிக்கலாம். அதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், இரத்த ஓட்டம் சீராக எங்கள் உடலில் இல்லை. இதுதான் 100% உண்மை. இதற்கு காரணம் என்ன என்றால், நாங்கள் உட்கொள்கின்ற உணவு வகைகளிலிருந்து அந்த உணவு வகைகளில் சத்துணவுகள் இருக்கிறதா, அது இல்லாமல் இருக்கிறது. இரண்டாவது பிரச்சனை உடற்பயிற்சி. மூன்றாவது பிரச்சனை, நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களிலோ அல்லது வீட்டிலோ ஓய்வு நிலைகளில் அதிகமாக இருக்கிறோம். அது மிகவும் தவறான விடயம் என்று சொல்லுகின்றார்கள். முதலில் உணவு பழக்க வழக்கங்களை பார்த்தால், உணவு பழக்க வழக்கங்களுக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது நாங்கள் சேர்த்துக்கொள்கின்ற கலோரியான உணவுகள். என்னென்ன உணவுகளை நாங்கள் கலோரிக்காக சேர்த்துக்கொள்கிறோம்? ஊட்டச்சத்துக்கள், பால், மீன் வகைகள், இறைச்சி வகைகள், நிறைய உணவான முட்டை, கனியுப்புக்கள், தாது பொருட்கள் மற்றும் விட்டமின்கள் அதிகமாக உள்ள பொருட்கள், நார்ச்சத்துக்கள், இவ்வாறு சில சத்தான உணவுகளை நாங்கள் சேர்த்துக்கொள்கின்ற பொழுது எங்களுக்கான உடலில் ஆரோக்கியம் இருக்கும், இரத்தோட்டம் சிறப்பாக இருக்கும். இரத்தோட்டம் உடலில் சீராக இருந்தால்தான் இதயம் சம்பந்தமான, சிறுநீரகங்கள் சம்பந்தமான, நுரையீரல்கள் சம்பந்தமான நோய்கள் எங்களை அண்டாது என்று சொல்லுகின்றார்கள். இல்லையென்றால் இந்த நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு ஏற்படுகிறது. பொதுவாக வஞ்சரம் மீன், சூறை மீன் போன்ற மீன் வகைகள் இந்த செரிமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சிறப்பான கலோரியை எங்கள் உடலுக்கு வழங்கக்கூடிய புரதங்களாக சொல்லப்படுகிறது. அதேபோல் முட்டை, நிறைய உணவு, பழங்கள், எங்களுக்கு கிடைக்கக்கூடியவாறான பழங்கள் தோடம்பழமாக இருக்கலாம், வாழைப்பழமாக இருக்கலாம், மாம்பழங்களாக இருக்கலாம், பப்பாசி பழங்களாக இருக்கலாம். இவைகளெல்லாம் சத்தானவைகள். விட்டமின் சி அதிகமுள்ள பழங்கள் நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் வலுவானவை. எனவே பழ வகைகளிலும் காய்கறிகள், பச்சை காய்கறிகளை நாங்கள் பச்சையாகவும் சாப்பிடலாம். கேரட் போன்ற வகைகளை சாப்பிடலாம். அதே போல் அதில் சூப் வைத்து குடிக்கலாம், சமைத்து சாப்பிடலாம். இவ்வாறு பச்சை காய்கறிகளை நாங்கள் சாப்பிடுகின்ற பொழுதும் எங்களுக்கான உடலில் மாறுதல்கள் ஏற்படலாம், நோய்வாய் இல்லாமல் இருக்கலாம். அடுத்தபடியாக எங்களுக்கு மிக முக்கியமான உடற்பயிற்சி. ஒவ்வொரு நாளும் குறைந்தது காலை அல்லது மாலை வேளைகளில் 30 நிமிடங்கள் உங்கள் உடலுக்கான பயிற்சியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் உடற்பயிற்சி செய்கின்ற பொழுதுதான் உங்கள் கைகால்களில் அசைவு ஏற்படும், இரத்தங்கள் சீராக ஓடும், ஒரு மறக்கின்ற தன்மை கைகாலுக்கு வராது, புத்துணர்ச்சியாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உங்கள் மூளை வேலை செய்யும், உடல் சுறுசுறுப்பாக நீங்கள் சொன்னதை செய்யும், வேலைப்பளுக்கள் உங்களுக்கு இருக்காது. ஒரு வேலையை நாளை செய்வோம் என்று ஒத்தி போட மாட்டீர்கள், உடனடியாக உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள். அதெல்லாவற்றையும் தருவது இந்த உடற்பயிற்சி தான். அடுத்து, நாங்கள் வேலை செய்கின்ற பணியிடங்களில், வீடுகளில் அதிகமானவர்கள் ஓய்வாக இருக்கிறோம். அப்படி இருந்த இருவையில் வேலைகளை செய்கிறோம். லைப்பை பார்க்குறோம், ஃபோனை பார்க்குறோம், ஃபைல்ஸை பார்க்குறோம். அப்படியே இருந்து இடையிடையே நாங்கள் எழுந்து செல்ல வேண்டும். கால்களை மடித்து, கைகளை மடித்து சிறிய பயிற்சிகளை நாங்கள் அலுவலகத்தில் செய்யலாம். பயிற்சி என்றால் எல்லோருக்கும் முன்னே எழுந்து வந்து நின்றோடு கைகளை தூக்கலாம், எக்ஸசைஸ் செய்யணும்னு, அப்படி எக்ஸசைஸ் செய்யணும்னு இல்லை. சிறு நடந்து செல்லுதல். உங்களுக்கு தண்ணி குடி கொண்டு இருந்தால் வெள்ளை அடிச்சுட்டு தண்ணி கொண்டாங்கோ, அல்ல அந்த பெண்ணுக்கு வாங்கிட்டு வாங்கோ, அந்த ஃபைலை கொண்டு வாங்கன்னு சொல்லி உங்களோட பியோனுக்கு நீங்கள் வேலை காட்டாமல் சின்ன சின்ன வேலைகளை நீங்களே எழுந்து போய் செய்வது தான் அலுவலகங்களில் நீங்கள் செய்கின்ற பயிற்சிகளாக சொல்லப்படுகிறது. வீடுகளிலும் உங்கள் மனைவிக்கோ, பிள்ளைகளுக்கோ, உறவுகளுக்கோ வேலை காட்டாமல் உங்களுக்குரிய வேலைகளை நீங்களே செய்ய வேண்டும். அதை எடுத்து தாருங்கள், இதை எடுத்து தாருங்கள், அதை எங்கே வையுங்கள், இதை எங்கே வையுங்கள். உங்களுக்கு கீழே கீழே விழுந்திருக்கும் சில வழிகள் உங்களுக்கு தேவையான பொருள் அல்லது ஒரு மொபைல் கூட கீழே இருக்கலாம். அதுக்கும் ஒரு கூப்பிடுவீங்க, தம்பி இருக்க அந்த ஃபோன் எடுத்து அதுக்கு உங்களோட காலுக்கு தான் இருக்கும். அதை எழுந்து குனிந்து எடுப்பதற்கு உங்கள் உடல் உங்களை விடாது. இவையெல்லாம் உங்களை இலகுவாக நோய் உள்ளவர்களாக மாற்றும். எனவே இந்த கணத்திலிருந்து, இந்த செகண்டிலிருந்து உங்கள் வேலைகளை நீங்கள் செய்தாலே ஆரோக்கியமாக இருக்கலாம். சத்தான உணவுகள், உடற்பயிற்சி, எப்பொழுதும் உடலை சோர்வாக வைத்திருக்காமல் எங்கள் வேலைகளை சின்ன வேலைகளாக இருந்தாலும் நாங்கள் செய்து உடலை உற்சாகமாக வைத்திருத்தல் போன்ற நடவடிக்கைகளால் நாங்கள் ஆரோக்கியமானவர்களாக நோய் நொடியின்றி வாழலாம்.
ஏனென்றால் என்னதான் செல்வங்கள் சிறப்புகள் இருந்தாலும் பெருமைகள் இருந்தாலும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். மீண்டும் சந்திப்போம்.